லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம இந்த டேட்டிங் ஒர்க்கில் 3 விதமாக ஊசி வச்சு பண்ணலாம் அப்படின்னு காட்டியிருந்தேன். அதில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு இதுக்கு தேவையானது இந்த நூல், அப்புறம் அதிலே சுற்றுறதுக்கு ஒரு பாபின் கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நூலை சுற்றிக்கணும். இதுதான் அந்த நீடில். இந்த நீடிலில் இந்த பாபின் கேஸில் நம்ம சுற்றின பிறகு இந்த நூலை, இந்த த்ரெட்டை சுற்றின பிறகு அதில் உள்ள ஒரு இது மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதில் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி பட்டன் அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டோம்னா நின்றுக்கிடும். அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரோல் ஆகும். இழுக்க இழுக்க அது சுற்றி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நீங்கள் போட வேண்டிய கரெக்டான பொசிஷன். இப்போ இதை போட்டுட்டு அந்த நீடிலோட கீழ்ப்பகுதிக்கு நீங்கள் கீழே கொண்டு வந்துடுறீங்க. இதை இந்த மாதிரி இப்படி பிடிச்சு இழுத்தா இந்த மாதிரி வரணும். அதுக்கு அடுத்து நமக்கு நூல் தேவையில்லை. இதில் தேவையான அளவு சுற்றிடுறோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ கையில் கரெக்டாக இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து அது லூஸாக நிறைய இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி கையில் விரலில் பிடிச்சி ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றி இப்படி இங்கே பிடிக்கணும். இதை நீங்கள் கரெக்டான பொசிஷன் வர்ற வரையும் திருப்பி திருப்பி கலட்டி இது பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து அந்த நீடியில் நல்லா அந்த நூலை மட்டும், த்ரெட்டை மட்டும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டிங்களா? இப்போ திருப்பி கலட்டிட்டு பழையபடி மாட்டியிருக்கேன் நான். மாட்டிட்டு இப்போ அந்த 4 விரல் இருக்குன்னா கொஞ்சம் நகட்டுங்க. ஓரமாக உள்ளே நம்ம போட்டிருப்போம். அதுக்கடுத்து கொஞ்சமாக நகட்டினீங்கன்னா இதை நல்லா இழுக்கணும். இழுத்தா அது ரோல் ஆகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் பொசிஷன். அடுத்து இப்போ பிடிச்சிக்கிட்டு இதை சுற்றிட்டு கையில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த நூலை நகட்டி விட்டுக்கோங்க லேசாக. அது நகரும்போது கலரும். நீங்கள் அந்நேரம் கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அது ஒரு முக்கோண சைஸில், ட்ரையாங்கிள் சைஸில் அது வந்துடும் கையில். அதுக்கு பிறகு இந்த நூலை தேவையான அளவு நல்லா இழுத்துட்டு கையில் அப்படி ஒரு சுற்றுங்க. அதை நூலை அப்படி ஒரு கையில் ஒரு சுற்றிட்டு அதுக்கடுத்து இந்த நீடில் அப்படியே அந்த ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மேலே உள்ளே விட்டு கீழே கொண்டு கீழே ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு சுற்றி இருக்கோம் இல்லையா, அதில் இந்த நூலை உள்ளே விட்டு எடுக்கணும். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்புறம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா சரிங்க பாருங்கள். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி பண்ணணும். இது வேறு மாதிரி. அதாவது உள்ளே நீங்கள் நூலை விட்டுட்டு அப்படியே நீங்கள் இந்த ரவுண்டுலேருந்து எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஒரு தையல் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், உள்ளே விடுறோம், அப்படியே கீழே இருக்க நூலுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துடுறோம். எடுத்தோடனே இது அவ்வளோதான். இதே தான் நீங்கள் ரொட்டீனாக அடுத்தடுத்து போடணும். சில நேரம் நூல் கொஞ்சம் இழுத்துக்கூடும். அந்நேரம் நம்ம கையிலேருந்து நகண்டுருச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நாட்டு கரெக்டாக இந்த மாதிரி தான் ஒழுகும். இப்போ கரெக்டாக ஊசியை அந்த முக்கோணம் மாதிரி நம்ம கையில் பிடிச்சிருக்கிறதுக்குள்ளே உள்ளே விட்டு திருப்பி வெளியே எடுக்கும்போது நீங்கள் கையில் பிடிச்சிருந்தீங்களா அந்த நூலுக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். நார்மலாக நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த தையல் ஒழுகாது. வெறும் ஓட்டைக்குள்ளே மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா வராது. இது நீங்கள் நல்லா டைட் பண்ணிங்கன்னா இப்படி சுருளும். இந்த மாதிரியும் வரும். எந்த விதமாக வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப டைட் பண்ணாமல் போட்டோம்னா இப்போ நான் காட்டின மாதிரி தையல் விழுகும். இப்போ திருப்பி பாருங்கள், நல்லா இன்னொரு இடம் சொல்லித்தரேன். நூலை இழுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் இப்படி விரலில் வச்சு ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு அடுத்து இந்த இடத்துக்கே அந்த பெருவிரலில் அந்த நூலை பிடிச்சிக்கிடணும்.
பிடிச்சிட்டோம்னா ஒரு ரவுண்டாக வரும். அதை நீங்கள் இப்படி முக்கோண சைஸில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த இதில் கேப்பு தெரியணும். நம்ம இந்த ஊசியை உள்ளே கொண்டு போகிறதுக்கு இந்த முக்கோணம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். வந்து கையில் ஒரு சுற்றுங்க. சுற்றினோடனே அந்த இதுலேயும் ஒரு ரவுண்டு வந்துடும். சுற்றி அந்த ஊசியை மெதுவாக அந்த முக்கோணத்துக்குள்ளே உள்ளே விட்டு கீழே எடுக்கணும். அடுத்து எப்படி உள்ளே விடுறோன்னு பாருங்கள். விட்டுட்டு அதை அப்படியே ஊசியை பிடிச்சி அதோட பின்புறத்து வழியே வெளியே வந்துடுங்க. அதோட பின்புறத்தை அப்படியே இந்த கையில் இருக்கிற நூலுக்குள்ளே கொண்டு வந்து வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. அதுக்கு அடுத்து பாருங்கள், திருப்பியும் இதே மாதிரி, ஆனால் ஒன்றுமே நூலை வந்து சுற்ற வேண்டியதில்லை. சுற்றாமையே அப்படி நேராக கொண்டு போய் உள்ளே விடுங்க. மேலே உள்ளே விட்டு கீழே கொண்டு நீங்கள் வரும்போது இதை உள்ளே விட்டுட்டு அந்த நூலை எடுக்கும்போது கீழே ஒரு ரவுண்டு இருக்கும் தன்னால். அதுக்குள்ளே உடி வச்சு வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த நாட்டு விழுந்துடும். அது பெறலாமல் கொஞ்சம் இந்த பக்கம் கூடி எடுத்து விட்டுக்கிடணும். எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச்சு நம்ம இப்போ போட்டது இருக்கும். இது கிட்டத்தட்ட கயிறு மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு ஈஸியாகவே தையல் தெரியும். இதில் நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா திக்கான நூலில் வச்சியும் நம்ம போடலாம். நூல்கண்டுலே திக்கான நூலாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டிச்சு வந்து ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து போடணும். அந்த ஸ்டிச்சை போட அந்த தையல் விழுந்த இடத்த நீங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடணும் கையில். பிடிச்சிக்கிட்டே அடுத்து ஒவ்வொரு தடவையும் அந்த ரவுண்டை விரித்து விட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே உள்ளே விடணும். திருப்பி ரவுண்ட்லேருந்து வெளியே வரணும். ரவுண்டுக்குள்ளே உள்ளே விடணும். ரவுண்ட்லேருந்து வெளியே வரணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வரும் நமக்கு. 2 பக்கமும் 2 நூல் காட்டும். அதுக்கடுத்து நம்ம